முதலமைச்சர் விஜயோட அமைச்சரவையில தொழில்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய கீர்த்தனா தமிழ்நாட்டுக்காக 1000 கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்த்திருக்கோம் பாருங்கன்னு பெருமையா எக்ஸ்ல என்னதான் பதிவு போட்டாலுமே இந்த 1000 கோடியுமே திமுக அரசால ஈர்க்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம 2025 2000 கோடியா ஈர்க்கப்பட்டுச்சு. அது இப்ப 1000 கோடியா குறைஞ்சிருக்கு. மீதி 1000 கோடி எங்க போச்சுன்னு திமுகவினர் சேர்ந்தவங்க இப்பயே கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல தொழில்துறைய இன்வெஸ்ட்மெண்ட்டை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து கொண்டு போறதுன்னு காலங்காலமா தொழில்துறையில முதலீடுகளை ஈர்க்கிறதுக்கு ஒரு உதவியா இருக்கக்கூடிய கைடன்ஸ் அப்படிங்கிற அமைப்புல இருந்து முக்கியமான 10 தலைவர்கள் உடனடியா அதிரடியா ராஜினாமா பண்ணிட்டு வராங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் காரணம் என்ன? ஏற்கனவே தமிழ்நாட்டுல போட வேண்டிய முதலீடுகளை ஆந்திரால முதலீட்டாளர்கள் கொண்டு போய் போட்டுட்டாங்கன்னு மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் கூட எழுந்துச்சு. இப்படியே போச்சுன்னா தொழில்துறையில அமைச்சரா இருக்கக்கூடிய கீர்த்தனாவோட அமைச்சரவை அடுத்த அமைச்சரவை விரிவாக்கத்துல காலியாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. இத பத்திலாம் என்னங்கிறத நியூஸ் பிளிக்ஸ் ரிப்போர்ட்ல விரிவா பாத்திரலாம். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். முதலமைச்சர் விஜயோட அமைச்சரவையில தொழில்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய கீர்த்தனா தமிழ்நாட்டுக்காக 1000 கோடி ரூபாய் முதலீட்டை புதுசா ஈர்த்து வந்திருக்கோம் பாருங்க, எங்களோட பெருமையை பாருங்கன்னு சொல்லி அவங்களோட எக்ஸ் பதிவுல அவங்க ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாங்க. இது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய புதிய முதலீடானா கிடையவே கிடையாது. இது விரிவாக்க முதலீடு. அதாவது தமிழ்நாட்டுல போரூர்ல உள்ள ஹிட்டாச்சி எனர்ஜி நிறுவனம் பிரைவேட் லிமிடெடோட விரிவாக்கம் தான் இந்த முதலீடு. அது மட்டும் இல்லாம செங்கல்பட்டுல இருக்க ஹிட்டாச்சி எனர்ஜி இந்தியா நிறுவனத்தோட உற்பத்தி விரிவாக்க திட்டம் தான் இந்த முதலீடு. ஆக மொத்தம் ஏற்கனவே அந்த ஹிட்டாச்சிங்கிற நிறுவனம் தமிழ்நாட்டுல இருக்கு, அவங்களோட கம்பெனிஸ் இருக்காங்க. அந்த கம்பெனிஸோட விரிவாக்க திட்ட முதலீடு தான் இந்த முதலீடு. அதுக்கான முதலீடு தான் 1000 கோடி ரூபான்னு சொல்லப்படுது. இப்ப இந்த விரிவாக்க திட்டத்தோட முதலீடா 1000 கோடி ரூபாய் முதலீடா தாவேக அரசுக்கு கிடைச்சிருக்கே. இதுக்குமே தாவேக தான் காரணமானா கிடையவே கிடையாது. 2025ஆம் ஆண்டு திமுகவோட ஆட்சி காலத்துல அக்டோபர் மாதத்துல முன்னாள் முதலமைச்சர் எம்.கே. ஸ்டாலினும் அப்ப இருந்த தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜாவும் 2000 கோடி ரூபாய் பட்ஜெட்ல ஹிட்டாச்சி நிறுவனத்துக்கிட்ட இருந்து இதே விரிவாக்க பணிக்காக முதலீடுகளை ஈர்த்திருந்தாங்க. இந்த 2000 கோடி ரூபாய் முதலீடு மூலியமா 3000 இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும்னு கூட ஒப்பந்தமாச்சு. இந்த 2000 கோடி ரூபாய் விரிவாக்க முதலீடுகள் திமுகவோட 2025 அக்டோபர் மாசமே ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. திமுக அரசுல ஒப்பந்தமான முதலீடு தானா இப்போ தாவேக அரசுல முதலீடு ஆயிருக்கு. ஒருவேளை அப்படி ஆயிருந்துச்சுன்னா அப்போ 2000 கோடி ரூபாயா கையொப்பமானது திமுக அரசு கிட்ட. இப்ப அது 1000 கோடியா குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அப்ப 2000 கோடி ரூபாய் பட்ஜெட்ல 3000 இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லப்பட்டது. இப்ப அது வெறும் 1000 இளைஞர்களுக்கு மட்டும்தான் வேலை கிடைக்கும்னு சொல்லப்படுது. அப்போ எங்களுக்கு திமுக அரசுல இருக்கும்போது 2000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருந்த ஹிட்டாச்சி நிறுவனம் இப்ப தாவேக அரசுல அதையே 1000 கோடியா குறைச்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் காரணம் என்னன்னு தாவேகாதா விளக்கணும்னு திமுகவினர் பலரும் இப்போ சமூக வலைதளங்கள்ல கேள்வி எழுப்பி வந்துகிட்டு இருக்காங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, இந்த விரிவாக்க முதலீடு இருக்குல்ல, இதுலயுமே அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் ஒரு குளறுபடி பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, இந்த முதலீடு புதுசா தமிழ்நாட்டுக்கு ஈர்க்கப்பட்ட மாதிரி அவங்களோட எக்ஸ்ல ட்வீட் போட்டிருந்தாங்க. ஆனா இது புதிய முதலீடானா கிடையவே கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி விரிவாக்க முதலீடு. ஆல்ரெடி ஒரு கம்பெனிஸ் இருக்காங்க, அந்த கம்பெனி மேலும் இன்வெஸ்ட் பண்ணி அந்த பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண விரும்புறாங்க. அதுக்கு 1000 கோடி ரூபாயை தாவேக அரசு மூலியமா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இதுக்கான உண்மையான ரீசன். ஆனா இத கீர்த்தனா அவர்கள் போடாம புதிய முதலீடு தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச மாதிரி பெருமையா போட்டிருந்தாங்க. இவங்க இப்படி சொன்னாலுமே டிஐபிஆர் ஓப்பனா போட்டு முடச்சிட்டாங்க. இது விரிவாக்க முதலீடு தான், இது புதிய முதலீடு கிடையாது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. சோ ஆக மொத்தத்துல
திமுக அரசுல ஒப்பந்தமான திட்டம் தானா இந்த திட்டம்? அதுலயுமே 1000 கோடி ரூபாய் குறைஞ்சிருக்கு. அதுலயுமே தாவேக அரசு புதிய முதலீடுன்னு வேற உருட்டி வச்சிருக்குன்னு திமுகவினர் பலரும் கண்டனம் தெரிவிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுக்கு காலங்காலமா முதலீடுகளை ஈர்க்கிறதுக்கு முக்கியமான உதவி பண்றது யாருன்னா கைடன்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. இந்த கைடன்ஸ் அமைப்பு மூலியமா தான் எங்கெங்க முதலீடுகளை ஈர்க்கணும், எப்படி ஈர்க்கணும்னு பல திட்டங்களும் நம்ம அமைச்சரவைக்கும் நம்ம அதிகாரிகளுக்குமே கலந்துரையாடல் வழியா சொல்லப்படும். இந்த கைடன்ஸ் அமைப்புல இருக்கக்கூடிய இப்போ முக்கியமான 10 மூத்த அதிகாரிகள் உடனடியா அதிரடியா ராஜினாமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க தன்னோட பதவிய. இதுக்கு என்ன காரணம்னு தாவேக அரசு கிட்ட இருந்து இன்னும் விளக்க வரல. இது இப்போ பெரிய பேசுபொருள் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா மூத்த அதிகாரிகள் எல்லாமே காலங்காலமா எங்க இருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரணும், எங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை போடணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான அதிகாரிகள். ஆனா அவங்களே இப்போ இந்த தாவேக அரசு வந்தப்புறம் அதிரடியா ராஜினாமா பண்றாங்கன்னா தொழில்துறையில ஏற்கனவே இங்க தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய முதலீடுகள் எல்லாமே ஆந்திரா பக்கம் யூட்டன் எடுத்து போயிருச்சு. இதன் மூலியமா 75,000 கோடி ரூபாய் முதலீடு 60 நாள்ல தமிழ்நாட்டுல இருந்து ஆந்திராவுக்கு போயிருச்சுன்னு சொல்லப்பட்டுச்சு. இதுல ஒசூர்ல வர வேண்டிய ஒரு முதலீடு ஆந்திராவுக்கு போனனால மத்திய அரசுக்கு முதலமைச்சர் அவர்கள் கடிதம் எழுதினாருன்னு கூட சொல்லப்பட்டுச்சு. இப்படி ஏற்கனவே இந்த தாவேக அரசு ஆட்சிக்கு வந்ததுல இருந்து தொழில்துறை ரொம்ப அடிபாதாளத்துல போயிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இந்த கைடன்ஸ் அப்படிங்கிற அமைப்பை சேர்ந்த தலைவர்களும் அதிரடியா ராஜினாமா பண்றனால அனுபவமே இல்லாத அதிகாரிகள் அந்த இடத்துக்கு வந்தா எப்படி முதலீடுகள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வரும் அப்படின்னு பலரும் குறிப்பா திமுகவினர் விமர்சனம் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் தொழில்துறை அமைச்சர். ஆனா அவங்க ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ள போய் ஒரு மாணவி கிட்ட இங்கிலீஷ்ல கேள்வி கேட்கிறேன்னு சொல்லி கேட்டு மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளானாங்க. அதுக்கு என்னதான் அவங்க தரப்புல இருந்து நானும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பொண்ணுன்னு விளக்க வந்தாலுமே நீங்க அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஒரு பொண்ணை இப்படி ட்ரீட் பண்ணிருக்க கூடாது, இது அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மையை தான் உண்டு பண்ணிருக்கோம், இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாதுன்னு கீர்த்தனாவை போட்டு திமுகவினர் பொளந்து கட்டி வந்துகிட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில அந்த தாவேக அரசுல இருக்கக்கூடிய மின்துறை அமைச்சரான நிர்மல்குமாரே அதிக பிரசங்கித்தனமான வேலையெல்லாம் நம்ம அமைச்சர்கள் பண்ணக்கூடாது, முதல்வர் இதை ஏத்துக்க மாட்டாரு, அதனால இது கடனத்துக்குரியதுன்னு சொல்லி போற போக்குல கீர்த்தனாவை ஒரு அடி அடிச்சுட்டு போயிட்டாரு. இந்த சூழ்நிலையில இப்போ ஏற்கனவே தொழில்துறையில தமிழ்நாடுக்கு வர வேண்டிய 75,000 கோடி முதலீடு 60 நாள்ல ஆந்திராவுக்கு போயிருச்சுன்னு சொல்லப்படுது. தன்னோட துறை சார்ந்ததா மட்டும் இல்லாம மற்ற துறை, அதாவது பள்ளி கல்வித்துறைக்கு உள்ள போயிருக்கக்கூடிய பள்ளிக்குள்ள போயிட்டு ஆய்வு பண்றேன்னு சொல்லி சர்ச்சையில மாட்டிருக்காங்க. இப்படி தொடர்ச்சியா அது மட்டும் இல்லாம முதலீடுகளை ஈர்க்கிறதுக்கு ரீல்ஸ் போட்டாங்க. அதுவுமே மிகப்பெரிய சர்ச்சையாச்சு, ட்ரோலுக்கு கூட உள்ளாச்சு. இப்படி தொடர்ச்சியா சர்ச்சைகள்ல மாற்றுறது, தொழில்துறையில பின்னடைவை ஏற்படுறதுன்னு இருக்கக்கூடிய சூழல்ல வரக்கூடிய அமைச்சரவை விரிவாக்கத்துல அமைச்சர் கீர்த்தனாவோட அமைச்சர் பதவி காலியாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பலரும் இப்பவே தன்னோட கருத்துக்களை சோசியல் மீடியால போட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய முதலீடுகள் ஆந்திராவுக்கு போறதோ, தமிழ்நாட்டுல தாவேக மூலியமா வந்திருக்கக்கூடிய முதலீடுகள் ஏற்கனவே திமுக காலத்துல ஈர்க்கப்பட்டதுன்னு சொல்லப்படுறதோ, தொடர்ச்சியா கீர்த்தனா அவர்கள், தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் பள்ளி சம்பந்தப்பட்ட சர்ச்சைகள்ல மாற்றதோ, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு இதே மாதிரி வேற ஒரு அப்டேட்டோட சந்திக்கலாம். நான் சிலம்பு செல்வி.